யூத் மத்தியில் 52% மேலே ப்ரீ டயபெட்டிக் அண்ட் டயபெட்டிக்காக இருக்கேன். ஸோ அங்கே வந்து நான் தொப்பருந்து பெருசாக பார்க்கல. ஸோ இப்படியான ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு நமக்கு வந்து கிடச்சதுன்னா இந்த அஃபோர்டபுள் ரேட்டில் பிரம்மாண்டமாக இருக்கும். நான் வந்து 15வது மாடியில் இருந்தேன். ஓகே, அப்போது எனக்கு வானம் தெரியல. தங்கியிருந்தது ஒரு அமெரிக்கா அப்படின்ற டெமோக்ரஸி மாதிரி இங்கேருந்து வெப்பன்ஸ் அமைச்சு ஆர்மி அமைச்சு டெமோக்ரஸி கொண்டு வரேன்லாம் சொல்ல. உங்களை ரொம்ப சீக்கிரம் இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ இது வந்து இது இந்தியாவில் இருந்தால் செமையாக இருக்கும் அப்படின்னு தோணியிருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? சாப்பாடு ஒன்று, அதாவது விதவிதமாக சாப்பாடு அது வேற. 200 கிலோமீட்டர் அதுதான். நீங்கள் வந்து பாண்டிச்சேரி போயிட்டு வரலாம், 18 நிமிஷத்துல பாண்டிச்சேரி நீங்கள் போகலாம். ஓகே, இங்கே வந்து வயசானவங்க வந்து பஸ்ஸில் ஏற முடியல, நீலாம் ஏன் பஸ்ஸில் வரேன்னு கேட்குறது தான் வந்து இருக்குது. அவங்களாம் ஏன் பஸ்ஸில் வரணும், நீ வீட்டிலேயே கிடக்க வேண்டியது. அங்கே வந்து ரொம்ப அக்சசபிளாக கன்சிடராக வந்து இன்க்ளூசிவாக வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து சைனா வந்து ஒரு சர்வாதிகார நாடு, அங்கே என்ன நடக்குதுன்னே வெளியில் தெரியாது, அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வேலை வாங்குறாங்கலாம் ஒரு இருக்குல்ல, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் நீங்கள் வந்து மும்பையில் போனீங்கன்னா ரொம்ப பச்சையாக தெரியும், பெரிய பில்டிங்காக இருக்கும், பக்கத்தில் ஃபுல்லாக குடிசையாக இருக்கும். அந்த 80 மாடி பில்டிங்கில் ஒரு பெரிய டிஜிட்டல் போர்டு எல்லா பில்டிங்ஸும் பெரும்பாலும் வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்கில் எல்லாமே 75வது ஆண்டு இண்டிபெண்டன்ஸ் டேவை நாங்கள் கொண்டாடுறோம் வித்து சுற்றியில் வருவோம். தோழர்களுக்கு வணக்கம். சமீபமாக நம்ம நிறைய விஷயங்கள் சீனாவை பற்றி பார்க்க முடியுது. சமூக வலைதளங்களாகட்டும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப் இந்த மாதிரியான தளங்களில் சீனா பற்றி நிறைய பேர் அங்கே போயிட்டு வந்து நிறைய வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சீனா பற்றின இன்னொரு மர்மமான விஷயங்களும் இருக்குது அப்படின்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம சீனாவை இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணணும், அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக நம்மகிட்ட பேசுறதுக்காக இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் தோழர் வெல்கின், ஒரு ஐடி ஊழியர், அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிற்சங்கவாதி. அவர் சீனாவை பற்றி தொடர்ச்சியாக நிறைய பேசிட்டு இருக்கக்கூடிய ஒருவர். அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். முதல்ல வந்து சீனாவை பற்றி பேசணும் அப்படின்னு வரும்போது அதை பற்றி நிறைய படிக்கிறவங்க ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோரே பண்ணிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல வந்து உங்களுடைய பார்வையில் சீனா அப்படின்னா என்ன முதல்ல தோணுது? முதல்ல நான் வந்து போனது சைனா இல்லை அப்படின்னு நான் நம்பினேன். நான் வந்து ஹாங்காங்க்கு தான் போனேன். ஓகே, சைனாக்கு சென்ஜனுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தேன், பட் விசா கிடைக்கல. ஸோ டினை ஆனதுனால சரி வெறும் ஹாங்காங் மட்டும் போயிடலாம், ஏன்னா ஹாங்காங்கில் விசா கிடையாது. ஸோ ஆன் அரைவல் விசா தான், போனால் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஹாங்காங் போனேன். நான் ஹாங்காங் போகிற வரைக்குமே வந்து எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, அது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ரீஜன், அதாவது சைனாக்கும் ஹாங்காங் மக்களுக்குமான ஒரு முரண்பாடு இருக்கிற ஒரு ரீஜன். ஸோ அது சைனா கிடையாது. ஸோ சைனாவில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அங்கே பார்க்க முடியாது அப்படின்னு தான் வந்து போயிருந்தேன். பட் நான் வந்து அந்த போன தேதிகள் இதெல்லாம் வந்து எதை ஒட்டி திட்டமிட்டிருந்தேன்னா, 75வது அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்து 75வது ஆண்டு கொண்டாட்டம். அதுக்காக தான் வந்து முக்கியமா நீங்க போற பிளான் பண்ணதே அதுக்காக தான். ஆமா, ஏன்னா ஒரு 75 ஆண்டு கால வெற்றி, பிரம்மாண்டமான வளர்ச்சி. ஸோ இதை வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்கணுன்றது தான் அந்த பீரியட்ல சூஸ் பண்ணிட்டு போனோம். ஸோ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வீக், ஸோ அதுதான் அவங்களுடைய இது. ஸோ அதுக்கு வந்து அங்கே நாட்டு மக்களுக்கு லீவு, 3 நாள் தொடர்ச்சியாக லீவு. ஸோ அதனால வந்து அப்போ கொண்டாட்டம் நிறைய இருக்கும், டூரிசம் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும் எப்படி இருக்கு. ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கறது வேற, தமிழில் பேசுகிற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸும் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு, சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்றது தான் போனது. ஸோ அதில் பார்க்கும்போது இறங்கினோடனே அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய பில்டிங்ஸ், எல்லாமே ரொம்ப பெரிய பில்டிங்ஸு, 80 மாடி அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த 80 மாடி பில்டிங்கில் ஒரு பெரிய டிஜிட்டல் போர்டு எல்லா பில்டிங்ஸும் பெரும்பாலும் வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்கில் எல்லாமே 75வது ஆண்டு இண்டிபெண்டன்ஸ் டேவை நாங்கள் கொண்டாடுறோம் வித்து சுற்றியில் வருவோம். ஓகே, சரி இந்த பில்டிங்லாம் ஒரு வேளை கவர்மெண்ட் பில்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பில்டிங் இந்த சைடில் வந்து சிட்டி பேங்க் அப்படின்னு போட்டிருக்கோம், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்னு போட்டிருக்கோம். ஸோ எல்லா பெரும் பேங்க்கு, ப்ரைவேட் பில்டிங்ஸ்கள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து கவர்மெண்ட்டுடைய இந்த சைனாவுடைய 75வது ஆண்டு இண்டிபெண்டன்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து 15 நாள் நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு 15 நாள் கொண்டாட்டத்தை வந்து
போட்டிருந்தாங்க. நீங்க இடைமறிக்க மன்னிக்கணும். இப்ப நீங்க போகும்போதும் கூட அந்த ஹாங்காங் பிரச்சனை அதெல்லாம் அங்கே இருந்துச்சா என்ன? நீங்க ஏன்னா அவங்க கொண்டாடுறாங்கங்கிற அளவுக்கு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இல்ல அப்பயும் நீங்க எதுவும் கவனிக்க முடிஞ்சதா? இல்ல அத நான் அங்க போகும்போது நான் கான்ஃப்ளிக்ட் இருக்கும்னு நான் நினைச்சு போனேன். ஆனா அங்க கான்ஃப்ளிக்ட் எதுவும் இல்ல. அந்த மாதிரி எதுவும் நான் பார்க்கல. அது என்னெல்லாம் பார்த்தேன்னா, இந்த 15 நாள் கொண்டாட்டம்னு சொல்லும்போதே கிட்டத்தட்ட 400 இடங்கள்ல ஹாங்காங்ல மட்டுமே கொண்டாட்டங்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. பல்வேறு விதமான கொண்டாட்டங்கள், குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமான ஈவெண்ட்டா வந்து 15 நாளும் 400 கொண்டாட்டங்கள் வந்து ஹாங்காங் முழுக்க நடக்குது. அங்க இருக்கிற கடைகள் எல்லாமே வந்து இந்த பீரியட்ல வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டு. நீங்க வந்து சாப்பாடு வாங்குனீங்கன்னா எல்லா பொருட்களுமே வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி டிஸ்கவுண்ட் ரேட். நாட் ஒன்லி ஆன் தட் டே, அந்த 15 நாளும். ஸோ எல்லாருமே வந்து அதில் ஒரு பங்கேற்றாங்க அப்படின்னு பார்க்க முடிஞ்சு. பிரிட்ஜஸ்ஸு, ரோடு இது எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய பேனர் பார்க்க முடிஞ்சு. இதெல்லாம் தாண்டி நான் வந்து ஃபர்ஸ்ட் போனதே வந்து இந்த கான்ஃப்ளிக்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்க மியூசியத்துக்கு போனோம். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுனால அந்த மியூசியத்துக்கு வந்து அங்கே இருந்த சயின்ஸ் மியூசியம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, இது ரெண்டும் வந்து போனோம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் மியூசியம் போனோம். சயின்ஸ் மியூசியத்தில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னா, நீங்க வந்து குழந்தைகள் வந்து இங்க வந்து நம்ம பார்க்க தான் முடியும். அங்க வந்து குழந்தைகள் மட்டும் இல்லை, அடல்ட்ஸும் சரி, ஒவ்வொரு சயின்ஸையும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற அளவுக்கு வந்து எல்லாமே இருக்கு. இங்க வந்து நீங்க நம்ம ஊர்ல வந்து அனிமல்ஸோடைய போன்ஸ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அங்க எல்லாமே அனிமேட்ரானிக்ஸ். அங்க வந்து நீங்க டைனோசர் பக்கத்துல இருந்து பவுனும் தொடாமல் பார்க்கவும் அப்படின்னு நான் முதல்ல இருக்குமே எழுதி ஒட்டி வச்சிருக்கோம். ஆமா, இங்க வந்து நீங்க எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு அனிமேட்டட் மூவிங் இதா இருந்துச்சு. சயின்ஸும் வந்து நிறைய நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், விளையாடி பார்க்கலாம். நீங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இருந்துச்சு. அது ஒரு 6 மாடி கட்டணும். 6 மாடி கட்டம் ஃபுல்லா. 6 மாடி கட்டம். ஆமா, அது பக்கத்துல வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில வந்து பார்க்கும்போது ஹாங்காங் வந்து நரேஷனே என்னன்னா, உங்களுக்கு வந்து சைனா ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்துருச்சு, இதுதான் வந்து நரேஷன். இதுக்கு முன்னாடி ஹாங்காங்ல ஒரு டர்மாயில் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஹாங்காங் ஹிஸ்டாரிக்கலா வந்து ஒரு காலனி படுத்தப்பட்ட ஒரு இடம், சைனா கிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட இடம். அதை வந்து சைனாக்கு போட்டியா அந்த இடத்த வந்து வளர்க்குறாங்க காலனி ஆதிக்கங்கள். அந்த அடிப்படையில சைனாக்கு முரண்பாடுகளை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டே வந்து இதை வந்து பெரும் பொருள் உற்பத்தி நிறைய பண்ணி இதை வளர்க்குறாங்க. அதனாலதான் இங்க இருக்க பில்டிங் எல்லாமே வந்து 40 மாடி 50 மாடி வந்து இருக்கு. ஸோ இவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணி வளர்த்து விட்ட ஒரு இடம். அந்த இடம் வந்து அந்த 100 வருட இது அக்ரிமெண்ட் முடியுது சைனாக்கும் இங்கிலாந்துக்கும். இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து வந்து நான் வந்து விலகுறேன் அப்படின்னு வந்து பேச்சுவார்த்தையில சொல்லிட்டாங்க. விலகுறதுக்கு வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் எங்களுக்கு வந்து கேப் கொடுங்க, நாங்கள் படிப்படியா போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 40-50 வருடங்கள் இப்பதான் முடிஞ்சிருக்கு. இன்னும் முடிய போகுது, சாரி, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க. முழுசா இவங்க வந்து வெளியேறிட்டாங்க. அந்த வெளியேற காலகட்டம் முழுசாவே ஹாங்காங்கை வந்து ஒரு அண்ட்ரஸ்ட்லயே வந்து வச்சிருந்தது. ஸோ அதான் ஒரு திட்டமிட்டு காலனி ஆதிக்கங்கள் அந்த வந்து அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷனை வச்சிருந்தாதான் நம்ம வந்து சைனா வந்து இதை கண்ட்ரோல் பண்றதுல, சைனா வந்து இங்க மக்களுக்கு தேவையான ப்ரொவைட் பண்றது நம்ம தடுக்க முடியும். ஆன்டி சைனா சென்டிமெண்ட் இங்க வளர்க்கணும்னு முடிவு பண்ணாங்க. அது திட்டமிட்டு பண்ணாங்க. பட் அதை வந்து அங்க இருக்கிற உழைக்கும் மக்கள், ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட், இது எல்லாமே வந்து உடைச்சிருக்கு. எப்பப்பெல்லாம் அண்ட்ரஸ்ட் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் நடந்துக்கு, ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் நடந்துக்கு. எதுக்குன்னா ஆதரவாக, இது வந்து நாங்க பண்ணல, இந்த பிரச்சனையை நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அங்க ஹாங்காங்லயுமே வந்து லேபர் ரைட்ஸ் எல்லாம் வந்து முன்னேறி இருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அங்க இருக்கிற பெரிய ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக லேபர் ரைட்ஸுக்கு சண்டை போட்டு அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்க இருக்கிற மக்கள் அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்துற அளவுக்கு வந்து இருக்காங்க, இன்னும் செஞ்சிருக்காங்க, இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 4 பேர் கண்ட்ரோல் பண்ற, இல்ல ஒரு 10 பேர் கண்ட்ரோல் பண்ணி முடிவெடுக்கிற ஒரு ஊர் இல்லை அப்படின்றதுதான் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது தெளிவாச்சு. அந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்னு இவங்க சொல்றதுல என்னன்னா, பிரிவினைவாதம் பேசாம ஒரே சைனா, நம்ம எல்லாரும் ஒரு நாடு, அதுக்கு பல்வேறு கல்ச்சர் இருக்கலாம், பல்வேறு சிஸ்டம் இருக்கலாம், எக்கனாமிக் சிஸ்டம் இருக்கலாம். நீ முதலாளித்துவத்தை பின்பற்றிக்க, நீ மார்க்கெட் எப்படி வேணா கையில வச்சுக்க, நான் சோசியலிசத்தை நான் கொண்டு போய்க்கிறேன் அப்படின்ற பல்வேறு சிஸ்டம் இருக்கலாம். ஸோ இந்த 2 ஸ்டேட் ஆர் 2 சிஸ்டம் 1 ஸ்டேட் அப்படின்ற பாலிசி தான் வந்து சைனா வந்து ஹாங்காங் வந்து சொல்லுது. ஹாங்காங் மட்டும் இல்லாமல் மக்காவும் சொல்லுது, தைவானுக்கு சொல்லுது, ஸோ எல்லாத்துக்குமே சொல்லுது. உலகத்துக்கே வந்து நான் எங்களுடைய 2 சிஸ்டம் 1 ஸ்டேட் சொல்யூஷன் வந்து
ஒரு மார்க்சிச கண்டுபிடிப்பு, அதை வந்து நீங்க பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு பயன்படுத்தலாம், எல்லா கான்ஃபிளிக்ட் ரீஜனுக்கும் நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன்ல வந்து பேசுறாங்க. ஸோ இவங்க வந்து கான்ஃபிளிக்ட ஸ்டெபிலிட்டி கொண்டு வரும்னு சொல்றதுக்கு முக்கியமான ரீசனா என்ன, அங்க இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், ஹாங்காங் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி இது வரைக்கும் நமக்கு இருந்த டெர்மாயில் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து எலெக்ட் பண்றாங்க, ஹாங்காங்ல எலெக்ட் பண்றாங்க. அவங்க எல்லாருமே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம வந்து முழுமையாக நமக்கு சைனா ஆதரவாக நம்ம இருக்கணும், நமக்கு அதுதான் வந்து எக்கனாமிக்கலி நல்லது, மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தான் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சைனீஸ் கவர்மெண்ட் வந்து நாங்க ஆர்மி அமைச்சு, நாங்க வந்து அமெரிக்கா பண்ற டெமோக்ரஸி மாதிரி இங்க இருந்து வெப்பன்ஸ் அமைச்சு ஆர்மி அமைச்சு டெமோக்ரஸியை கொண்டு வரலாம் சொல்ல. அங்க இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எங்களுக்கு சைனா கூட போய் இணைகிறது தான் வந்து எங்களுடைய தேவை. சைனாவும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பாலிசி போடுது, எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க, ப்ராவின்ஸ் அட்டானமி ப்ராவின்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டேட்டஸ். ஸோ அவங்களுடைய எல்லா நிர்வாக ஆண்டு திட்டமிடல்ல எங்களுக்கு ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் அங்கே இருக்கிறது எங்களுக்கு நல்லது, எங்களுடைய எக்கனாமிக் அப்டேட்டட் டெமோக்ரஸின்னு புரிஞ்சுக்கலாமா அதை நீங்க சொல்றது? இல்லை, டெமோக்ரஸி வந்து அவங்க அப்டேட்டட் டெமோக்ரஸி, சைனா டெமோக்ரஸி வந்து சோஷியலிஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்றாங்க. இது இப்ப நடந்தது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் 97%, 98% சைனாக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு நம்ம வந்து எக்கனாமிக் பாலிசி சைனா கூட அலைன் பண்ணணும், கல்ச்சர்லயே அலைன் பண்ணணும் முடிவெடுத்து அவங்க வந்து போறாங்க. இதை தடுக்க நடந்த ஃபண்டட் கிளர்ச்சி எல்லாத்தையுமே அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இப்ப நான் போகும்போதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. 75வது ஆண்டை பயங்கரமா சூப்பரா கொண்டாடினாங்க. அதுல முக்கியமா என்னன்னா, கடலோரம், அது வந்து ஐலண்டா, ஸோ கடலோரம் 2 சைடு கரைக்கு மத்தியில ஒரு பெரிய ட்ரோன் ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரோன் ஷோல நீங்க வந்து விலங்குகள் பார்க்கலாம். நீங்க ட்ரோன் வந்து விலங்குகளாகவும் குதிரையாகவும் குரங்காகவும் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் கேரக்டர்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி, ப்ராக்ரஸை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி மான், இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் காட்டினாங்க. இதை தாண்டி வானவேடிக்கை, நீங்க சிட்டிக்குள்ள எங்கேயுமே வந்து யாரும் கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கலாம் வெடிக்கல. கடல் பகுதியில அங்க பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கரெக்டா டைமுக்கு தொடங்கி டைம் முடிக்கும் 1/2 மணி நேரத்துக்கு ஃபுல்லா வானவேடிக்கை. அதுல நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வானவேடிக்கை எல்லாம் நான் ஒண்ணு கூட பார்க்கல. எல்லாமே விதவிதமாக பிரம்மாண்டமாக டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸு, கலர்ஸு, இமேஜஸ், ஸ்மைலி, இந்த மாதிரி விதவிதமாக வந்து வந்துகிட்டே இருந்துச்சு தொடர்ச்சியாக. ஸோ இதெல்லாம் வந்து சில லட்சம் பேர் ஒரு கரையில இருந்து பார்த்துருப்பாங்க, இன்னொரு கரையில சில லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. அந்த லட்சக்கணக்கான பேர் வந்து பங்கேற்று பார்த்தாங்க. எந்த விதமான நெரிசலும் கிடையாது, எந்த விதமான ஒரு பிரச்சனைக்குரிய இடமாவே வந்து மாறல. லட்சக்கணக்கான பேர் வராங்க ஒரு ஐலாண்ட்ல, ஒரு இடங்கள்ல. நான் குழந்தையோட போயிருந்தேன், 1 இயர் பேபி. நாங்களாம் வந்து ஒரு கஷ்டமும் இல்லாமல் நாங்க மெட்ரோல போனோம். நீங்க வந்து இது ஃபேமிலி ட்ரிப் தான் உங்களுக்கு? ஆமா, ஸோ பர்சனல் ஃபேமிலி ட்ரிப். ஸோ இதனால ஒன்றும் கஷ்டமே இல்லாம அவ்வளோ பெரிய கொண்டாட்டங்களை வந்து பார்க்க முடிஞ்சு. பிரச்சனை நம்ம ஊர்ல முக்கியமா அதுல டிரான்ஸ்போர்டேஷன் சம்பந்தமா ஹைலைட் பண்ணோம்னா, நம்ம ஊர்ல வந்து ஐ திங்க் சூன் ஆஃப்டர் தட் இந்த ஏர் ஷோ நடந்துச்சு. ஏர் ஷோ சென்னையில நடந்தது, மெரினால. ஒரு கிட்டத்தட்ட 5 பேர் வந்து அஃபீஷியலா வந்து இறந்துட்டாங்க நெரிசல்ல. ப்ளஸ் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, வெயில், இதெல்லாம் வந்து சொன்னாங்க. அதுக்கு அது கூடவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து மெட்ரோ வந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் வந்து ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அது சாதனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே சாதாரணமாக ஹாங்காங்கில் 1 நிமிஷத்துக்கு ஒரு மெட்ரோ. இந்த மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் எல்லாருமே வந்து போகிறாங்க. ஸோ பெரும்பாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். உங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் கார் வாங்கணும்னாலும் அதெல்லாம் வந்து பொல்யூஷனுக்காக கண்ட்ரோல்டு அண்ட் ஹைலி டாக்ஸ்ட். ஸோ நீங்கள் எல்லாருக்கிட்டையும் காரு இதெல்லாம் வந்து இருக்காது, ப்ரைவேட் வெஹிக்கிள் கம்மி. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து விதவிதமாக இருக்குது. உங்களுக்கு வந்து ட்ராம் இருக்குது, இன்னும் ட்ராம் இருக்குது. ட்ராம் வந்து 3 யூரோஸ் தான், சாரி 3 அங்கே ஹாங்காங் டாலர்ஸ் தான். காஸ்ட் வைஸுமே கம்மி. ஆமாம், ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து அதில் ஏறினீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் போகலாம். $3 நீங்கள் எங்கே வேணாலும் $3 தான். மெட்ரோ அதே மாதிரி, பஸ் இருக்கு, மினி பஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த போட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து இதை தாண்டி நீங்க ஊபரு, அந்த ஊபர்லாம் டெஸ்லா வருது. ஸோ இந்த மாதிரியான கார்லயும் நீங்க வந்து போய்க்கலாம்.
ஸோ இது எல்லாமே ஹைலி கனெக்டட்றதுனால உங்களுக்கு வந்து அந்த லட்சக்கணக்கான க்ரௌடு ஜஸ்ட் லைக் தட் கியூவே இல்லாமல் மெட்ரோக்கு நாங்கள் போகிறோம், கியூவே இல்லாமல் நீங்கள் ட்ரெயினுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி அப்படி அந்த சூழ்நிலை தான் இருந்துச்சு. அண்டர் அ மினிட் உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ல வந்து மெட்ரோ ரன் பண்ணாங்க. ஸோ இப்படி போகும், பின்னாடி இன்னொரு மெட்ரோ வரும். ஸோ கியூவே நிற்காது. ஓகே. அப்படி சில இடங்கள்ல உங்களுக்கு கூட்ட நெரிசல் வந்தாலுமே யாருமே முந்தி அடிச்சுட்டு போறதெல்லாம் கிடையாது. எல்லாம் கியூல நிற்கிறாங்க. அந்த முன்னாடி போனவங்களுக்கு அப்புறம் தான் போகணும். அதுவும் குழந்தைகள், பெரியவர்கள் இவங்களுக்கான தனி இது. ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இவ்வளோ எஃபிஷியண்டாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்து பார்க்கும் போதெல்லாம் பிரமிப்பா இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல தான் கம்பேரிட்டிவ்லி கேட்கறதே தோணுது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப வளர்ந்த இல்லை அதிகமாக வெல்த் செல்வங்கள் புழங்குற இடமா நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் சென்னை ஆகட்டும், மும்பை ஆகட்டும், இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய மெட்ரோவுமே பெரிய அளவு வந்து பப்ளிக் எஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. நிறைய க்ரௌடு வெயிட் பண்ணுறாங்க பப்ளிக்கு. அவங்க அதில் ஏறி போகிறதே பெரிய இதாக இருக்குது. நம்ம அங்கே நீங்கள் அங்கே நேரில் போய் பார்த்தது அப்படிங்கிறதுல எந்த அளவு டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது? ஒன்று, அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப கனெக்டட். இங்கே வந்து நமக்கு வந்து நம்ம இருக்கிற பாப்புலேஷனுக்கு இது ரொம்ப கம்மி. அங்கே வந்து அதிகப்படியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு, செலவும் கம்மி. நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த ஊர் முழுக்க நீங்கள் வந்து ஐலாண்டு முழுக்க, ஐலாண்டை தாண்டியுமே நீங்கள் போயிட்டு வரலாம். அங்கே இன்ஃபேக்ட் சூப்பர் ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் எல்லாம் என்னன்னா ஹாங்காங்லேருந்து சென்ஜன், அதாவது மெயின்லேண்ட் சைனாக்கு போகிறதுக்கு 18 நிமிஷம். அதாவது நீங்கள் போகணும்னு நினச்ச இடம். ஆமாம், நான் வந்து சென்ஜன் போகணும்னு நினைக்கிறது 18 நிமிஷம். நீங்கள் ஏறி உட்காந்தீங்கன்னா 18வது நிமிஷத்தில் நீங்கள் வந்து சென்ஜனுக்குள்ள. எவ்வளோ தூரம் இருக்கும் அது அப்படின்னா? அது ஐ திங்க் 200 கிலோமீட்டர். அதுதான் நீங்கள் வந்து பாண்டிச்சேரி போயிட்டு வரலாம். 18 நிமிஷத்துல பாண்டிச்சேரி நீங்கள் போகலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணா. ஸோ இவ்வளோ அட்வான்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆனால் இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ஃபியூ டேஸ் பேக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ட்ரெயின் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி அக்சசபிலிட்டி, அதாவது என்னதான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய மெட்ரோ இருந்தாலும், ஃபாஸ்ட்டாக இருந்தாலும், பஸ் இருந்தாலும், ட்ராம் இருந்தாலும், நீங்கள் வயதானவர்களுக்கு நீங்கள் அதை அக்காமடேட் பண்ணல, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதில் போகிறது அக்காமடேட் பண்ணலன்னா அது வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். ஹாங்காங்கில் நான் பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, வயசானவங்க வீல் சேரில் தானாக அவங்களாகவே வந்து ஒரு ஸ்டேஷனில் இறங்கி, அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு இறங்கி மேலே ஏறி இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. எந்த விதமான ஹெல்ப்பும் தேவைப்படலை, இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிற வர பசங்களுமே வந்து அவங்களே அதே மாதிரி தான் வந்து அவங்களும் போகிறாங்க. எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஹெல்ப் அந்த மாதிரிலாம் வந்து தேவைப்படலை. ஸோ ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டு அண்ட் அக்சசபிளான என்விரான்மெண்ட்டு வல்னரபிள் செக்ஷனுக்கான திட்டமிடலோடு இருக்கு. இங்கே வந்து நீங்கள் வயசானவங்க வந்து பஸ்ஸில் ஏற முடியல, நீலாம் ஏன் பஸ்ஸில் வரேன்னு கேட்கறது தான் வந்து இருக்கு. அவங்களாம் ஏன் பஸ்ஸில் வரணும், நீ வீட்டிலேயே கிடக்க வேண்டியதானே. அங்கே வந்து ரொம்ப அக்சசபிளாக, கன்சிடராக வந்து இன்க்ளூசிவாக வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து பல காலம் நம்ம வந்து முன்னேற வேண்டியது இருக்கு, ரொம்ப தூரம் நம்ம வந்து முன்னேற வேண்டியது இருக்கு அப்படின்னு வந்து. பொதுவாக வந்து சைனாவை பற்றிலாம் பேசும்போது வந்து சைனா வந்து ஒரு சர்வாதிகார நாடு, அங்கே என்ன நடக்குதுன்னே வெளியில தெரியாது, அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வேலை வாங்குறாங்கலாம் ஒரு மித்து இருக்குல்ல, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அங்கே வந்து நாங்கள் 7 மணிக்கு மேலே எந்த கடையும் வந்து ஓப்பனாக இல்லை. சில கடைகள் இருக்குது, இந்த 24 பார் 7-11 அதெல்லாம் வந்து 24 பார் ஹவர்ஸ் ஆர் மோஸ்ட் நிறைய நேரம் இருக்கிற லைசன்ஸ் வாங்கியிருக்கிற அந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்குது. நீங்கள் அந்த பொருட்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி எல்லாருமே உங்களுக்கு வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு 7 மணிக்கு மேலாம் வெளியில் பார்க்க முடியாது. கடைகள் அது மாதிரிலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லாமே வந்து விற்று போயிடுது. அவங்களுடைய ஒரு 4 to 6 ஹவர்ஸ்லேயே வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருக்குன்றது நான் பார்க்கல. எதுவும் அந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டே இருக்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுனாலாம் பார்க்கல. ரோட்டில் வந்து ஒரு பாட்டோல், குண்டு குழியாக இருக்கிற ஒரு பாட்டோலை வந்து மூட்டுறதுக்கு மிஷின்ஸோட வந்தாங்க. ஒரு 6-7 பேர் வந்தாங்க. 1 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வேலையை ஆரம்பித்தாங்க. நாங்கள் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளம்பிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய எண்ணிக்கையில் வந்து வேலை செஞ்சுட்டு போகிற செட்டப் வந்து அது வந்து நாங்கள் பார்க்குறோம். இது இன்க்ளூடிங் டிராஃபிக் போயிட்டு இருக்கும் போதே. ஸோ அதெல்லாம் கிளியராக டைவர்ட் பண்ணி போகிறாங்க. டிராஃபிக் சிஸ்டமும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எதிர்பாராத விஷயத்துக்கு அகாமடேட் பண்ணுற மாதிரி டிராஃபிக் சிஸ்டம் எக்ஸசிவாக இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறத
தாண்டி வேற. எக்ஸசிவாகவே இருக்குது. அதை வந்து இவங்க ப்ராப்பராக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் அங்கே நோட் பண்ணது. இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் வந்து ஒர்க்கர்ஸ் ரைட்ஸுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து அங்கே இருக்கு. அவங்க தான் வந்து ஆட்சியில் இருக்காங்க. அதாவது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து வெறும் அரசியல் பேசி இல்லாமல் ட்ரேட் யூனியன் லீடர்ஸ் வந்து ட்ரேட் யூனியன்ஸ் தலைவர்கள் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்காங்க. ஓகே. ஸோ அங்கே இருக்கிற டாக் ஒர்க்கர்ஸு, டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய சங்கங்கள் இருக்கு. அவங்களுடைய பிரதிநிதிகள் தான் வந்து அரசியல் ரீதியாகவும் இருக்காங்க. ஸோ ரைட்ஸ் வந்து ஒன்றும் அது இன்னுமே கூட வந்து பப்ளிக்கு என்ன வேணுங்கிறத சீக்கிரம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம்ல. ஆமா. இப்போ நீங்க வந்து அங்க ஹாங்காங் போய் இறங்கின உடனே உங்களை ரொம்ப சீக்கிரம் இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ இது வந்து இது இந்தியாவில இருந்தா செமையா இருக்கும் அப்படின்னு தோணிருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? சாப்பாடு ஒண்ணு. அதாவது விதவிதமா சாப்பாடு அது வேற. நீங்க ஹாங்காங் வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன், ட்ரூ மெட்ரோபாலிட்டன். நீங்க வந்து பல்வேறு இனக்குழுக்கள் வாழ்ற ஒரு ஊரு. நம்மளும் ஏசியன் தான். நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏசியன் தான் நினைக்கிறோம். அங்க ஆக்சுவலா மற்ற ஏசியன்ஸும் இருப்பாங்க. கேண்டனீஸ் இருக்காங்க, தைவானீஸ் இருக்காங்க, ஜப்பனீஸ் இருக்காங்க, சைனீஸ் தாண்டி. ஸோ இதெல்லாம் வந்து இந்தோனேஷியன்ஸ், பிலிப்பீன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து உங்களுக்கு உணவும் வந்து விதவிதமான உணவு கிடைக்குது. அதுல ஹைலைட்டே இது எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்குது. அந்த ஹாங்காங்ல நான் வந்து போய் மினிமம் வேஜஸ் என்ன அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். அப்போ வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல கிட்டத்தட்ட 20,000 ஹாங்காங் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, நம்ம ஊர்ல 20,000 சம்பளம் வாங்குற ஒரு இளைஞர், அவர் வந்து காலையில வந்து வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு, அதுக்கப்புறம் மதிய உணவு, இரவு உணவு, இது எல்லாத்துக்கும் எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? மினிமமா ஒரு 250 ரூபால இருந்து 300 ரூபா வரைக்கும். இது வந்து நீங்க ஒரு $40 ஹெச்கே ஹாங்காங் டாலர் இருந்தா நீங்க லக்ஸூரியஸ் ஃபுட்டு சாப்பிடலாம். எப்படின்னா, லக்ஸூரியஸ் ஃபுட் தான் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து சூப் இருக்கும், மீட் இருக்கும், நூடுல்ஸ் இருக்கும், அவங்க வந்து சோயா சாஸ் அந்த மாதிரி குடிக்கிறாங்க. ஸோ ஒரு ட்ரிங்க் இருக்கும். ஸோ இது எல்லாமே மெயின் ரோட்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல நீங்க சாப்பிடலாம். இங்க மெயின் ரோட்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல 20,000 ரூபாய் சம்பளம் ஆகிற நம்ம ஊர் இளைஞர்கள் வந்து போய் சாப்பிட முடியாது. உள்ள போனா ஒரு டிஷ் வந்து 250 ரூபா 300 ரூபா இருக்கும். அங்க 40 ரூபால என்னால வந்து ஒரு முழுமையான ஃபுல் ஃபிளெஜ்டு மீல் ஒரு வேளைக்கு என்னால சாப்பிட முடியுது. இன்னும் கம்மியாகவும் கிடைக்குது. நான் $40 கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல மீட்டு, பெரிய பவுல்ல உங்களுக்கு வந்து ஃபுல் மீட் கிடைக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா இருக்கு, யாருக்கும் தொப்பை இல்லை. ஸோ நோட் இந்த இடத்துல தான் நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. நமக்கு இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்தியா வந்து டயபெட்டிக்ல வந்து ஒரு பெரிய டிஃபெக்டிவ் ரேட்ல இருக்கு. யூத் மத்தியில 52% மேல ப்ரீ டயபெட்டிக் அண்ட் டயபெட்டிக்கா இருக்காங்க. ஸோ அங்க வந்து நான் தொப்பை இருந்து பெருசா பார்க்கல. ஸோ இப்படியான ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு நமக்கு வந்து கிடைச்சதுன்னா இந்த அஃபோர்டபுள் ரேட்ல பிரம்மாண்டமா இருக்கும். இதை தாண்டி வந்து நமக்கு பிரமிக்கத்தக்கதுன்னா அங்க இருக்கிற மாளிகை, சாரி பில்டிங் தான். நீங்க வந்து வானத்தை பார்க்கறதுக்கு நீங்க வந்து இப்படிலாம் பார்க்க முடியாது. நீங்க வந்து நல்லா நேரா பார்த்தாதான் வானத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா 40-60 மாடி கட்டணங்கள்ல இருக்கும். நான் வந்து 15வது மாடியில இருந்தேன். அப்போ எனக்கு வானம் தெரியல. தங்கியிருந்தது ஒரு 15வது மாடியில இருக்கிற ஒரு வீட்டுல. அப்பவுமே எனக்கு வந்து வானத்தை நான் பார்க்கறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லா இடங்கள்லயுமே வந்து அந்தந்த பில்டிங்ஸோடைய பொறுப்பு ஷேடு போடுறது, பொதுமக்களுக்கு நடக்கிறது. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, மோஸ்ட்லி படாது. ஸோ அப்படிதான் வந்து அந்த என்டையர் ஊரே வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க வந்து எங்கனாலும் நடந்து போகலாம், எங்கனாலும் மெட்ரோவில் போகலாம். மேலே எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. எல்லா பிரிட்ஜஸும் வந்து பில்டிங்குள்ள கனெக்ட் ஆகிருக்கும். மோஸ்டா எல்லாருமே வந்து இன்டர் கனெக்டடா இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு சிஸ்டமா இருக்கு. நீங்க ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை போறதுக்கு 5 யூரோஸோ 3 யூரோஸோ, அதுவும் ரொம்ப கம்மி. 10-15 நிமிஷத்துல நீங்க போயிடலாம் போட்ல. ஸோ இதெல்லாம் வந்து பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு. நீங்க பேசும்போது நான் கவனிச்சது வந்து அங்க பில்டிங்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க.
அதோட சேர்ந்து இன்னொரு கேள்வி வருதுன்னா, இப்போ பல நகரங்கள் இப்போ அமெரிக்கா மாதிரியான பகுதிகள்ல பார்த்தோம்னா, பில்டிங்ஸும் பிரம்மாண்டமா தான் இருக்கு. ஆனா, அங்கேயும் வந்து ஏழைகள் இருக்கிறாங்க. மக்கள் இன்னும் வொர்க்கிங் கிளாஸ் வந்து இன்னும் சஃபர் ஆகுற இடங்கள்ல நம்ம நெறைய பார்க்குறோம். ஹாங்காங் வந்து அது எப்படி இருக்குது? சீனாக்கு பக்கத்துல நீங்க 18 நிமிஷத்துல போயிட்டு வந்துர முடியும்னு சொல்றீங்க. அப்போ இத எப்படி நம்ம இப்போ பில்டிங் அது நல்லா இருக்கு அப்படிங்கிறனால, அந்த ஊர்ல இருக்க மக்கள் நல்லா இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல? நீங்க நோட்டீஸ் பண்ணது. நீங்க எவ்வளோ நாள் அங்க தங்குனீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் நான் இருந்தேன். ஓகே. 10 நாளைக்கு மேல இருந்தேன். ஸோ எப் இந்த 10 நாள்ல நான் நோட்டீஸ் பண்ணது வந்து, நான் வந்து நடந்தே நாங்க நெறைய சுத்துனோம். பக்கத்துல இருக்கிற ஏரியாக்கள் இது எல்லாமே. அ அங்க வந்து குடிசைகள், ஏழைகள் தங்கி இருக்கிற இடம் அப்படின்னு நாங்க எதுவுமே பார்க்கல. ம். நீங்க வந்து நம்ம ஊர்ல தெளிவா இருக்கும். உங்களுக்கு வந்து அ ஒரு அர்பன் புவர் தங்கி இருக்கிற இடத்துக்கும், அது பக்கத்துல இருக்கிற பெரிய பில்டிங்க்குமான டிராஸ்டிக் வித்தியாசம் இருக்கும். இன்னும் நீங்க வந்து மும்பைல போனீங்கன்னா, ரொம்ப பச்சையா தெரியும். பெரிய பில்டிங்கா இருக்கும். பக்கத்துல ஃபுல்லா குடிசையா இருக்கும். அந்த மாரிலாம் இங்க எதுவுமே இல்ல. எல்லாமே வந்து ம். ஃபிளாட்ஸு. அந்த ஃபிளாட்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு எதுவுமே நம்ம ஊர் மாரி அ பத்த வச்சு அ அடுப்புல வர்றதெல்லாம் கிடையாது. நீங்க திருப்புனீங்கன்னா பத்திக்கும். ம். அங்க எல்லாத்துக்குமே எக்ஸாஸ்ட் இருக்கு. எல்லாத்துக்குமே பைப் லைன்ல கேஸ் வருது. ம். உங்களுக்கு வாஷிங் மிஷின்ஸு இந்த மாரி எல்லா செட்டப்ஸும் வந்து இருக்கிற ஏன்னா பெரிய பெரிய பில்டிங். நீங்க அந்த செட்டப் எல்லாம் இல்லன்னா, பண்ணலாம். மக்கள் வந்து போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து இம்ப்ராக்டிகல். ம். ஸோ அதெல்லாமே வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அ அங்க இருக்கிற அ இந்த வொர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷன் அப்படின்றது வந்து நான் தெளிவா ஒரு ரொம்ப மோசமான ஒரு தங்கியிருக்கிற இடங்கள் அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல எதுவுமே. ம். பணக்காரங்க இருக்கிறாங்க. அந்த அந்த பில்டிங் தெளிவா தனியா தெரியும் எப்பவும் போல. இவங்க வந்து மத்த வொர்க்கிங் கிளாஸ் இருக்கும்போது அங்கேயுமே வந்து மல்டி ஸ்டோர் அபார்ட்மெண்ட்ஸ் தான். அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்றது தான். மத்தபடி எனக்கு தெளிவா வேற அந்த மாதிரி டிஃபரன்சஸ் எதுவும் நான் பார்க்கல. இப்ப இந்த மாரியான இப்போ இந்தியா மாதிரி ஒரு ஒரு நாட்டுல இவ்ளோ பெரிய மக்கள் தொகை இருக்க இடத்துல இவ்ளோ டெவலப்மெண்ட் குடுக்குறது சாத்தியம் இல்ல அப்டின்லாம் சொல்றாங்க. அங்க எப்படி ஒரு டெவலப்மெண்ட் வருது? இன்னும் சைனாவோட சேர்றதுக்கு அந்த மக்கள் எவ்வளோ விரும்புறாங்க அப்டின்னா, ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள வந்து ஒரு நம்பிக்கை குடுத்துருக்கும். இல்ல அவங்க பிராக்டிஸ் பண்ற ஏதோ ஒரு பாலிசி அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் குடுத்துருக்கும். நீங்க போய் பார்த்த விஷயத்துல இந்த இந்த டெவலப்மெண்ட்க்கு இதுதான் காரணம் அப்டின்னு நீங்க நோட்டீஸ் பண்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? முதல்ல இப்ப ஹாங்காங் மாதிரியான ஒரு ஏரியா வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் கேரக்டர். ம். ஏன்னா பல ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக வந்து இங்கிலாந்துடைய காலனியா இருந்துச்சு. அதை வச்சு சைனா வந்து மிரட்டிட்டு இருந்த ஒரு இப்போ உக்ரைனை வச்சு அமெரிக்கா பண்ண மாதிரி இதில் வந்து இதை வச்சு மிரட்டிட்டு இருந்த ஒரு காலம். வெறும் போர் எடுக்காமல் இதுல வந்து எக்கனாமிக் வார்ஃபேர் தான் வந்து பெரும் இதா இருந்துச்சு. முக்கியமா சைனா வந்து அதை கையாண்ட விதம் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இதில். சைனா வந்து ஹாங்காங்கை வந்து கைப்பற்றணும்னு நினைக்கல. நான் தங்கியிருந்த போது பொலிட் பியூரோ மெம்பர் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஹாங்காங் வந்து ஹாங்காங்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்டேட்மெண்ட். அது முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, நான் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நான் ஹாங்காங்க்கு வந்து ஹாங்காங் பற்றி நான் பேசுறதுக்கான முக்கியமான ரீசன் சைனாவோட வளர்ச்சியில் சைனா மட்டும் வளரும், ஹாங்காங் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்றதெல்லாம் இல்லை. சைனா வந்து ஹாங்காங்குடைய வளர்ச்சி முக்கியம்னு நினைக்குது. சைனானுடைய கல்ச்சரல்லி ஒரு பார்ட்டு தான் ஹாங்காங்ன்றது தான் நினைக்குது. ஏன்னால் எல்லா பகுதி மக்களும் அங்கே வந்து இருக்கிறாங்க. கேண்டனீஸ் தான் ஒரு மிகப்பெரிய இனக்குழு. கேண்டனீஸ் மக்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. இது கல்ச்சரலி இந்த கல்ச்சர் தான் அங்கே சைனாலையும் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்று தான் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, ஹாங்காங் வந்து அட்டானமஸ் பாடியா இருக்கிறது வந்து போயிடும் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நான் பொலிட் பியூரோ மெம்பர், நான் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர். சைனா கவர்மெண்டோடைய, சைனா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு ஹாங்காங் அட்டானமஸாக தான் இருக்கணும்ன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. என்னதான் வந்து எக்ஸ்பைரி ஆனாலும் நாங்கள் அது வந்து திருப்பி நாங்கள் அட்டானமஸ் பாடியா இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து அந்த பப்ளிக்குமே அந்த ப்ராமிஸ் தேவை. இப்படி ஒரு இடத்துல இருந்து அதை அவர் சொல்றதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஆமா, டிரான்சிஷனுக்கு முக்கியமான தேவை. ஆனா அங்க இருக்கிற சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பாக்குறாங்கன்னா, எக்கனாமிக் பாலிசிஸ்க்கு எங்களுக்கு இது அவசியம் சொல்றாங்க. இங்க இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸும் சென்ஜன் மாதிரியான ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸும் வந்து வேறுபடுது. ஸோ எக்கனாமிக் பாலிசிஸ் வேறுபடும் போது
இங்கே ஃபினான்ஸ் கேபிட்டல் எப்பனாலும் வரலாம், எப்பனாலும் போகலாம். அதாவது இப்போ கேபிட்டல் வரலாம் போகலாம். ஓகே. ம். சென்ஜன்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ம். ஆனால் இங்கே வந்து பொருள் உற்பத்தி பண்ண முடியாது ஹாங்காங். ம். அந்த பொருள் உற்பத்தி பண்ணோம்னா இங்க இருக்கிற சென்ஜனுக்கு தான் வரணும். ம். ஸோ சென்ஜன் வந்து இதுக்கு போட்டியாக தான் வந்து சைனா வளர்த்துது. அதனால இங்க பக்கத்துல இருந்து இங்க வரணும், நம்ம இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் எக்கனாமிக்கலி ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு சென்ஜனை வளர்த்துது. ம். இங்க வந்து 60 மாடி 40 மாடி பில்டிங்னா அங்க வந்து 80 மாடி 200 மாடி பில்டிங். ம். எங்கேயாச்சும் வந்து அங்க பார்க்க முடியுமா தெரியல ஸ்கைய. ஸோ சென்ஜன் வந்து இன்னும் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியா இருக்கு. இங்க இருக்கிற எக்கனாமிக் அட்வான்டேஜஸை சைனா பயன்படுத்தணும்ன்றது வந்து அவங்களுடைய கொள்கையாகவே சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இது அட்டானமஸா இருக்கிறது தான் சைனாவுடைய வளர்ச்சிக்கு அவசியம். ஸோ நாங்க அட்டானமஸா நாங்க பாதுகாப்போம், இது எங்களுடைய தேவை, நீங்க எங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அங்க இருக்கிற மக்களும் அந்த அட்டானமஸா இருந்தாலும் சரி இதுவும் சரி அது பெருசா ஒன்றும் நான் இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ், நான் எதுவும் அவங்களுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இதை வந்து நான் டூ சிஸ்டம் ஒன் ஸ்டேட் பாலிசியை சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு மார்க்சிய இன்வென்ஷனா சொல்றாங்க. ஒரு கண்டுபிடிப்பாவே அவங்க. ஆமா, இது வந்து மார்க்சிசத்தை கரெக்டாக அப்ளை பண்ணி அதன் அடிப்படையில முரண்பாடுகள் இருக்கிற 2 அட்டானமஸ் ரீஜன்ஸை ஒன்னா வேலை செய்ய வைக்கிறது எப்படி, அதுல இருந்து எக்கனாமிக் growth எப்படி எடுக்கிறது, ஸோ நாட்டுடைய வளர்ச்சி பாதுகாப்பு இது எல்லாத்தையும் எப்படி நம்ம பண்றது. ஸோ இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பா சொல்றேன். அந்த அடிப்படையில சைனா வந்து அவங்க கல்ச்சுரலி இன்டெகிரேட் பண்றோம், ஆனா எக்கனாமிக்கலி நீ வந்து உனக்கு அட்டானமஸ் நீ பாடி தான், அட்டானமஸ் பாடி தான், நீ நல்லா செஞ்சுக்க, உனக்கான உதவிகளை நாங்கள் செய்வோம், அங்கிருந்து காசு கொடுப்போம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் தான் வந்து சொல்றாங்க. ஓகே. நீங்க வந்து இன்னும் சைனாக்குள்ள போல உங்க விசா டினைனால திரும்ப வந்துட்டீங்க. அடுத்த முறை திரும்பவும் சைனா போறீங்க அப்படின்னா இன்னுமே கூட நிறைய நம்மளால பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவரால் நீங்க சொல்லும்போது சில புரிதல்கள் நமக்குமே வந்திருக்கு, தோழர்களுக்கும் சில புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும். அடுத்த முறை சைனா போகும்போது கட்டாயம் சொல்லுங்க, முடிஞ்சா நம்ம டீமுமே கூட போயிட்டு வரலாம். மிக்க நன்றி. தேங்க்யூ.